தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோல உங்க போன்ல நீங்க கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய 5 அப்ளிகேஷனை டக்குன்னு பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரா வால்யூம் பூஸ்டர். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம போனோட வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நிறைய பேர்த்தோட போன்ல பாத்தீங்கன்னா அவங்க போன்ல கேட்கிற அந்த ஸ்பீக்கரோட வால்யூம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலியமா நீங்க 125%, 150%, 175 இல்ல மேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு 4 விதமா வால்யூம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து நீங்க பிராக்டிகலா டெஸ்டும் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஏதோ ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு வால்யூமா இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதனோட டிஃபரன்ஸ் வந்து தெரியும். சோ உங்க போன்ல வால்யூம் ரொம்ப கம்மியா கேக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்க அப்ளிகேஷன் நியான் பிரவுசர். நீங்க எல்லாரும் டிஃபால்ட்டா குரோம் பிரவுசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் குரோம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப செக்யூரான ஒரு பிரவுசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரவுசரை யூஸ் பண்ணலாம். இந்த பிரவுசர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியா ப்ரொஃபைல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ப்ரொஃபைல் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அந்த ப்ரொஃபைலுக்கு நீங்க பாஸ்வேர்டும் வந்து செட் பண்ணிக்க முடியும். இதை தவிர இந்த பிரவுசர்ல டிஃபால்ட்டா உங்களுக்கு ஒரு 4-5 கண்ட்ரியை வச்சு VPNஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் VPNக்கிட்டு தனியாக ஆப் வந்து எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், இந்த ப்ரௌசரில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேட்டா கன்சம்ஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டேட்டா கன்சம்ஷன் கம்மியாக இருக்க மாதிரி ப்ளஸ் வந்து ஃபாஸ்டான அண்ட் செக்யூரான ப்ரௌசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரௌசரை ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவதாக இருக்க அப்ளிகேஷன் மீம் சாட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கீபோர்டு அப்ளிகேஷன். டிஃபால்ட்டாக இப்போதைக்கு உங்கள் ஃபோனில் நீங்கள் ஜிபோர்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் இந்த ஒரு கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கீபோர்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ரீலோடடான மீம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த மீம்ஸ்லாம் வந்து நம்மள மாதிரி யூசர்ஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மூலிமா நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக மீம்ஸை வந்து தேடி அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிக்க முடியும். இதை தவிர இந்த கீபோர்டில் இருக்க கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம டைப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் மல்டி டைப்பிங், அதுக்கப்புறம் ஆட்டோ கரெக்ஷன் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கீபோர்டில் வந்து இருக்கு. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கீபோர்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்க ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்க அப்ளிகேஷன் வால் ஸ்டாக். என்னோட போன்ல பர்சனலா எனக்கு வால்பேப்பர்ஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் குறிப்பா டார்க் வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் பண்றது ரொம்ப பிடிக்கும். சோ அப்படி நான் வால்பேப்பர் சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ற அப்ளிகேஷன் தான் இந்த வால் ஸ்டாக். இந்த வால் ஸ்டாக்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய AMOLED டிஸ்ப்ளேக்கு தேவையான நிறைய டார்க் வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம போன்ல செட் பண்ணி பார்க்கும்போது நம்ம போன் வந்து ரொம்ப பிரீமியமா தெரியும். சோ உங்க போன்ல நீங்க டார்க் வால்பேப்பர்ஸ்லாம் நிறைய வைப்பீங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஒரு கஸ்டமைசேஷன் அப்ளிகேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா MIUI 5. ஆக்சுவலா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம நோட்டிபிகேஷன் பேனல் இருக்கு இல்லையா, மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணா வரும் இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம போனோட பாட்டம்க்கு வந்து கொண்டு வந்துட முடியும். அண்ட் இதுல வந்து நீங்க கஸ்டமைசரும் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த நோட்டிபிகேஷன் பேனல் இந்த கண்ட்ரோல் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் இருக்கும். பட் ஆனா இந்த ஒரு அப்ளிகேஷன்ல வந்து நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன், அலாரம் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன், மீடியோவோட வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதை தவிர இந்த கண்ட்ரோல் பேனலை உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு அவங்க போன்ல மேல இருந்து அந்த கண்ட்ரோல் பேனலை இழுத்து யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கவங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க போனோட பாட்டம்ல இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து வந்துடும். ஸோ ஈஸியா நீங்க வந்து அசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கண்ட்ரோல் பேனல் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணலாம். ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல நம்ம பார்த்த எல்லா அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த 5 அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பை.